இந்த லீஃப் சீக்வென்ஸ் வந்து உங்களுக்கு ஐ ஷேப்ல இந்த மாதிரி ஐ ஷேப்ல இருக்கும். 2 டாட் இருக்கும். இந்த 2 டாட்டுக்கு நடுவுல நம்ம ஸ்டிச் பண்ணும்போது, இந்த இடத்துல வந்து நமக்கு த்ரெட் தான் வந்து தெரியும். அந்த த்ரெட் தெரியக்கூடாது. அந்த த்ரெட் தெரியாம இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவோம்? அத மறைக்கிறதுக்காக இந்த இடத்துல நம்ம என்ன குடுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஒரு 3 சுகர் பீட்ஸ் குடுத்துக்கலாம் நீங்க. இல்லனா 3 கட் பீட்ஸ் குடுத்துக்கலாம். இது 2ம் ஆப்ஷனல் தான். இது வேண்டாம் அப்படின்னா, இந்த இடத்துல கரெக்ட்டா 1 டியூப் பீட் மட்டும் நம்ம குடுத்துக்கலாம். நம்பர் பீட் குடுக்கவே கூடாது. அது நல்லா பாத்துக்கோங்க. ஓகேவா? சோ நம்பர் பீட் குடுக்க கூடாது. எய்தர் நீங்க வந்து 3 சுகர் பீட் குடுக்கலாம், இல்ல 3 கட் பீட் குடுக்கலாம். அந்த சைஸ் இந்த இடம் வந்து கவர் ஆகறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். அப்படி இல்லையா, ஒரே ஒரு டியூப் பீட் குடுத்தீங்கன்னாவே இந்த ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். ஓகேவா? இப்போ நம்ம வெறும் எப்படிலாம் இத நம்ம ஸ்டிச் பண்ணலாம் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து வெறும் ஒரே ஒரு ஐ சீக்வென்சஸ் மட்டும் ஸ்டிச் பண்ணலாம். எங்கெல்லாம் எனக்கு லீஃப் பேட்டர்ன் மாதிரி வருதோ, எங்கெல்லாம் எனக்கு லீஃப் மாதிரி இப்போ ஒரு கொடி டிசைன் மாதிரி இப்படி இருக்கு, இங்க ஒரு ஃபிளவர் எனக்கு இருக்கு, அதை சுத்தி வந்து எனக்கு இங்க இங்க லீஃப் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல நான் வந்து ஐ ஷேப் லீஃப் சீக்வென்சஸ் வந்து நான் ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஓகேவா? இந்த ஸ்டெம் பார்ட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணிக்கலாம், டியூப் பீடு கொடுத்துக்கலாம். ஓகேவா? சுகர் பீட் குடுத்தீங்கன்னா, அந்த பெண்ட் வளைஞ்சு வளைஞ்சு வரும். அதனால நீங்க டியூப் பீடோ இல்ல கட் பீடோ குடுத்துக்கோங்க. டியூப் பீட் குடுக்கலாம். அப்படி இல்லன்னா கட் பீட் குடுத்துக்கலாம். ஓகேவா? தென் இது வந்து சிங்கிளா அங்கங்க லீஃப் மாரி ஸ்டிச் பண்றதுக்கு. இதையே யூஸ் பண்ணி நீங்க ஃப்ளவர் டிசைன்ஸோ இல்ல வேற ஏதாவது டிசைனோ பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ரெட்டல மாரி நீங்க ஃபார்ம் பண்ணலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரிபிள் ஷேப்ல நீங்க வந்து ஃபார்ம் பண்ணலாம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, சின்னதா 4 பக்கமும் கார்னர்ல வர மாதிரி இப்படி ஒரு லீஃப், இப்படி ஒரு லீஃப், இப்படி ஒரு லீஃப், இப்படி ஒரு லீஃப். ஓகேவா? இப்போ சிங்கிள் லீஃபா ஸ்டிச் பண்ணும்போது நோ ப்ராப்ளம். டபுள் லீஃபா ஸ்டிச் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு மைன்யூட் கேப் இருக்கும். அந்த கேப்ப அவாய்ட் பண்றதுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்பர் பீட் குடுக்கலாம். நம்பர் 2 ஆர் 3 குடுக்கலாம். அப்படி இல்லன்னா லோரியல் குடுக்கலாம். ஓகேவா? சேம் ப்ரொசீஜர் தான் இந்த இடத்துலயும், இந்த இடத்துலயும். சோ எங்கெல்லாம் உங்களுக்கு மேக்ஸிமம் கேப் வராம பண்ணுனாலுமே, அந்த நடுவுல ஒரு மைன்யூட் கேப் தெரியும். அந்த கேப்ப அவாய்ட் பண்றதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி நம்பர் பீடோ இல்ல லோரியலோ குடுத்துக்கலாம். ஓகேவா? இப்ப நம்பர் பீட் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து டிஃபரெண்ட் சைஸஸ்ல இருக்கும். நம்ம மேக்ஸிமம் யூஸ் பண்றது நம்பர் 2, நம்பர் 3 தான் யூஸ் பண்ணுவோம். கோல்டா யூஸ் பண்ணிக்கலாம் நீங்க, ஒயிட் யூஸ் பண்ணிக்கலாம், பியர்ல் பீடு எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். தென் லோரியல் அப்படிங்கிறது இப்படிதான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங்கோட இருக்கும். இந்த இடத்துல நூல், இந்த இடத்துல ஓட்டையில ஒரு நூல் கோத்து நம்ம ஸ்டிச் பண்ணிப்போம். இதுதான் லோரியல். ஓகேவா? சோ இதுதான் நம்ம வந்து பேஸ் மெட்டீரியலா ஒரு லீஃப் சீக்வென்ஸ்ல யூஸ் பண்ணுவோம்.